ஹாய் ஆல், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சண்டே மார்னிங் நானே ரொம்பவே ஒரு பிஸியான மார்னிங் தான். அந்த வீக்குக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம ரீசெட் பண்ண போகிற நாள் இதுதான். இந்த வீக்குக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு நாளில் செஞ்சு வச்சிட்டோன்னா அந்த வீக்கே நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் இந்த வீக்குக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ஃபில்டர் காஃபி. எப்பவுமே இந்த மாதிரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்டர் காஃபியில் நான் பால் ஊற்றி குடிக்க மாட்டேன். பால் ஊற்றினா ஒரு மாதிரி லேசினஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டேரெக்டாக டிகாஷன் விட்டு லைட்டாக சக்கரை போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம பிளாக் காஃபி மாதிரி குடிச்சிக்கிட்டோன்னா அன்றைக்கிங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல பிரிஸ்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் சண்டேனாலே கொஞ்சம் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் இந்த ஒரு நாளில் நம்ம நீட்டாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறத விட டெய்லி குக்கிங் நமக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். இன்றைக்கி நான் கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நெஸ்டேஷியா பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டர் பாட்டிலுமே அங்கேருந்து தான் வாங்கினது. இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா 1200 ml கெப்பாசிட்டி. ஸோ இதுலேயே சிப்பர் மாடலும் கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக நம்ம கல்ப் பண்ணி குடிக்கிற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டபுள் வால் இன்சுலேட்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே ஊற்றிக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு சூடாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி தாங்குது. இதில் லீக் ரெசிஸ்டன்ஸ் லிட் கொடுத்துருக்கறனால தண்ணி கொஞ்சம் கூட செண்டாது. நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலுமே தாராளமாக கொடுத்து விடலாம். இதை நம்ம திரும்ப அகைன் அண்ட் அகைன் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கனால இது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கேரி பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்போயுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் தண்ணி பிடிச்சி வச்சுக்குவேன். அது பிசி ஒர்க்காக இருந்தாலும் சரி, குக்கிங்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு குடிக்கணும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஷெல்ஃபை தான் நான் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். எல்லாமே ஒரு மாதிரி கசமுசான்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு நீட்டாக ஷெல்ஃப் எல்லாத்தையும் தொடச்சிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எதை எங்கெங்கே வைக்க போகிறோம், எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது எல்லாமே மைண்டில் ஒரு ஐடியா பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போதில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே கிளாஸ் த்ரூ பாட்டில்ஸாக நான் இந்த வாட்டி நான் மாற்றிட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ உள்ளே என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம பார்த்து டக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி த்ரூ பாட்டிலில் இன்னொரு என்ன அட்வான்டேஜ்னால் காலியாகுது அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி நம்ம அடுத்து நம்ம ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த செட் ஆஃப் 4 டால் ஏர்டைட் கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நான் நெஸ்டேஷியாவிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஒன்று 1450 ml கெப்பாசிட்டி. நல்ல ப்ரீமியமான கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃப்ளூட்டட் டிசைன்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வாங்கினதை விட இந்த ஃப்ளூட்டட் டிசைன் கொஞ்சம் பெரிய டிசைன்ஸு. நல்லா ஏர்டைட் லிட் கொடுத்துருக்கனால உள்ளே போட்டிருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு இருக்குது. வைட் மவுத்தாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே நம்ம மெஷரிங் கப்பை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சீரியல்ஸு, கிரைன்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்றைக்கி ஒன்றில் ஜீரா ரைஸு, ஒன்றில் பாசுமதி ரைஸு, ஒன்றில் க்ரீன் மூங் தால், இன்னொன்றில் பிளாக் மூங் தால். லாஸ்ட் டைம் ஆல்ரெடி நான் வாங்கினதையே நான் இதோட சேர்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்றில் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன், ஒன்றில் வத்தல். அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது கேட்டகரி வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா டெய்லி யூஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரீச் பண்ணுறதுக்கு, எடுத்து நம்ம கடகடன் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாமே ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததை இந்த மாதிரி ஒரு ரைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 2 ஷெல்ஃபுமே ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. பழைய ஷெல்ஃபுக்கும் இந்த ஷெல்ஃபுக்கும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஏஸ்தட்டிக்காக அழகாக இருக்குதுன்ட்டு. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம வைக்கிற ஐட்டமை பொறுத்து தான் நம்மளோட ஷெல்ஃபு எவ்வளோ அழகாக இருக்குது, ஏஸ்தட்டிக்கலாக இருக்குது, எவ்வளோ அக்சசபிளாக இருக்கிறதுங்கிறது இருக்குது. அடுத்து அதுக்கு கீழேயே ஒரு சின்னதாக ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குது. அங்கேயுமே நம்ம அடிக்கடி நம்ம எடுக்க போகிற ஐட்டம்ஸ் மாதிரி நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த செட் ஆஃப் 4 மெட்டல் கேனிஸ்டர்ஸ் வித் கிளாஸ் விண்டோவோட வந்துடும். இது 1200 ml கெப்பாசிட்டி. மேலே மெட்டல் பாடி இருக்கும். இங்கே சைடில் சீ-த்ரூ கிளாஸ் இருக்கிறதுனால உள்ளே என்ன போட்டிருக்கோம்னு நம்ம ஈஸியாக பார்த்தலாம். அதே மாதிரி இதுவுமே ஏர்டைட் லிட்டோட வந்துடும். உள்ளே போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது பேண்ட்ரி ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப ஐடியலாக இருக்குது.
ஸோ இங்கே வந்து இந்த 4 இதையுமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். பருப்பு வகையில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பருப்பு எல்லாத்தையுமே இந்த ஓப்பன் ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ மதியம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் 2 வெங்காயம் 3 தக்காளி கொஞ்சமாக காரத்துக்கு பச்சை மிளகாய். சிம்பிளாக இன்றைக்கி கேக் முட்டை வச்சு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். உடன் சாப்பிங் போர்டுக்கு அல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் பண்ணியிருக்காங்க. நான் போரஸ் சர்ஃபேஸ்னால ஸ்ட்ரெயினும் இருக்காது, ஸ்மெல்லுமே கொஞ்சம் கூட அப்சர்வ் ஆகாது. வாஷ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரஸ்ட் ரெசிஸ்டன்ட், டெய்லி யூஸுக்கு செம டியூரபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹைஜீனாக இருக்குது. கேக் முட்டைக்கு பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பெருஞ்சீரகம், பட்டை, சோம்பு, கிராம்பு வழக்கமாக ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்து வேக விடணும். அதுக்கப்புறமா தான் தேவையான மசாலா எல்லாத்தையுமே போடணும். இப்போ இதோட மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, காரப்பொடி, சிக்கன் மசாலா பொடி, முட்டைக்கு எப்பயுமே கொஞ்சமாக சிக்கன் மசாலா பொடி சேர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டுடலாம். இப்போது அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு முட்டையாக உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டைக்கு தேவையான உப்பு எல்லாமே இந்த மசாலாலேயே முதலையே போட்டுடலாம். ஏன்னா நம்ம முட்டையை நம்ம வந்து கிளறி விட போகிறதில்ல, இதை அப்படியே நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வேக வைக்க போகிறோம். மேலே லைட்டாக மிளகுத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம். இது வேகிற டைமில் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். 2 கப்பு கோதுமை மாவு போட்டு லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி சப்பாத்தி சுட்டு ரெடியாக எடுத்து வச்சிடலாம். சப்பாத்தி எப்போயுமே நம்ம சுட்டு வைக்கும் போதில் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ஒன்று ஆறி போயிடும், அப்படியே ஹாட் பாக்ஸில் வச்சோன்னா தண்ணி கொடுத்து போயிடும். ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டபுள் வால்டு கேஸ்ட்ரோல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸ் லீடோட வந்துடும், 1000 ml கெப்பாசிட்டியோடு வரும். டபுள் வால் இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கனால ஹீட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகுது. டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் லீடோட வந்துடும். ஃபுட்டோட டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம மீல்ஸ்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ஐடியலாக இருக்கும். இந்த சிம்பிளான கேக் முட்டையை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வெறும் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வெறும் சாதத்துக்குமே டேரெக்டாக நம்ம இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மண்டேக்குரிய மீல் ப்ரெப் தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீல் ப்ரெப் ஹேபிட் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் மீல் ப்ரெப் ஹேபிட்டை கொண்டு வாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மார்னிங் நம்ம குக் பண்ணும் போதில் அவ்வளோ டைம் சேவ் ஆகுது. அதுவுமே இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கபிள் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஸ்பேஸுமே ரொம்ப ரொம்ப சேவ் ஆகுது. இந்த க்ரோவோ ஸ்டாக் ஆன் கண்டெய்னர்ஸ் வந்து மல்டிபிள் சைஸஸில் வருது. ஸ்டாக்கபிள் டிசைன்ஸ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஸ்பேஸை மிச்சம் பண்ணி கொடுத்துருது. அதே மாதிரி உள்ளே வந்து க்ரூவ்டு பேஸ் கொடுத்துருக்கிறதுனால லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஃபுட்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுது. இதில் வந்து நம்ம மீல் ப்ரெப் பண்ண ஃபுட்ஸை மட்டும்தான் வைக்கணும்லாம் கிடையாது. நமக்கு மிஞ்சினது, மிச்சம், சட்னி, குழம்பு எதுவாக இருந்தாலும் இதில் ஊற்றி வச்சிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மீல் ப்ரெப் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த செக்ஷனை ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் அண்ட் ஆயில் செக்ஷனை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸாக நான் இந்த சைடு தொடவே இல்லை. ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஆர்கனைசர் மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸு, அப்புறம் ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஒட்டுக்க ஒரே இதுலேயே வைக்கிற மாதிரி வரும். இதில் மொத்தம் 7 ஸ்பைஸ் ஜார்ஸோட வரும். சின்னது 4, ஒரு மீடியம் சைஸில் வந்து 3. இது கூட எக்ஸ்ட்ராவாக 2 ஆயில் டிஸ்பென்சர்ஸும் வந்துடும். இந்த கவுண்டர் டாப் ஆர்கனைசர்ஸை நம்ம எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கான டிசைன். எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே வித்தின் ரீச்சில் இருக்குது, எதை எடுத்தாலும் கைக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஸ்ட்ரெடியாக கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு இங்கிட்டு ஆடுறதெல்லாம் எதுவுமே இல்லை. நீட்டாக ஆர்கனைஸ்டாக நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது.
vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் யூஸ் பண்ண எல்லா நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸ் கூட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.